நாம் தூங்கும்போது மூளை ஏன் சினிமா அடிக்கிறது? கனவுகள் எதிர்காலத்தின் அறிகுறியா அல்லது நம் ஆழ் மனதின் ரகசிய மொழியா? வெல்கம் பேக். கிளாரிட்டி இஸ் கீ. நாம் ஏன் கனவு காண்கிறோம்? உண்மையை சொன்னால் மனிதர்கள் ஏன் கனவு காண்கிறார்கள் என்ற கேள்விக்கு இதுவரை 100% உறுதியான பதில் விஞ்ஞானிகளிடமிருந்து இல்லை. ஆனால் பல முக்கிய கோட்பாடுகள் உள்ளன. சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஆஸ்ட்ரியா. சிக்மண்ட் ஃப்ராய்ட் 1900 அவர் எழுதிய த இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் ட்ரீம் என்ற புத்தகத்தில் கனவுகள் என்பது நம் மனதில் மறைக்கப்பட்ட ஆசைகள் மற்றும் எண்ணங்களின் வெளிப்பாடு என்று கூறினார். உதாரணம், ஒருவர் பகலில் நினைத்த விஷயங்கள், ஆசைகள், பயங்கள் போன்றவை இரவில் கனவாக வரலாம் என்று சிக்மண்ட் ஃப்ராய்ட் நம்பினார். கார்ல் ஜங், சுவிட்சர்லாந்து. கார்ல் ஜங்கின் கருத்து வேறுபட்டது. அவர் சொன்னது, கனவுகள் நம் ஆழ் மனதில் இருந்து வரும் செய்திகள். நம்மை பற்றி நமக்கே புரியாத விஷயங்களை கனவுகள் காட்ட முயற்சிக்கின்றன என்று அவர் நம்பினார். நவீன விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்? இன்றைய நரம்பியல் விஞ்ஞானிகள் கனவுகள் மூளையின் மெமரி ப்ராசஸிங் உடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். அதாவது பகலில் நடந்த சம்பவங்கள், உணர்ச்சிகள், புதிய தகவல்கள் இவற்றை மூளை ஒழுங்குபடுத்தும் போது கனவுகள் உருவாகலாம். சுவாரஸ்யமான உண்மை, ஒரு மனிதன் வாழ்க்கையில் சுமார் 6 ஆண்டுகள் வரை கனவு காண்கிறான் என்று சில மதிப்பீடுகள் கூறுகின்றன. ஆனால் பெரும்பாலான கனவுகளை நாம் விழித்த சில நிமிடங்களில் மறந்துவிடுகிறோம். ஃபேக்ட் 1. நீங்கள் தூங்கும் ஒவ்வொரு இரவும் சராசரியாக 4 முதல் 6 கனவுகள் வரை காணலாம். ஆனால் விழித்த 5 நிமிடத்துக்குள் பெரும்பாலான கனவுகள் மறந்து விடுகிறோம். ஃபேக்ட் 2. பிறவியிலிருந்து பார்வையற்றவர்கள் கூட கனவு காண்கிறார்கள். ஆனால் அவர்கள் கனவு காட்சிகளை விட ஒலிகள், வாசனைகள், தொடு உணர்வுகள் அதிகமாக இருக்கும். ஃபேக்ட் 3. நீங்கள் கனவில் பார்க்கும் முகங்கள் அனைத்தும் புதிதானவை அல்ல. உங்கள் மூளை ஏற்கனவே பார்த்த முகங்களையே பயன்படுத்துகிறது என்று பல ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஃபேக்ட் 4. கனவு காணும்போது உங்கள் மூளை சில நேரங்களில் விழித்திருக்கும் நேரத்தை விட அதிகமாய் செயல்படுகிறது. அதனால்தான் கனவுகள் மிகவும் உண்மையாக தோன்றுகின்றன. ஃபேக்ட் 5. நாம் அதிகமாக மறக்க விரும்பும் விஷயங்கள், பயங்கள், கவலைகள் கூட கனவுகளில் தோன்றலாம். இதனால்தான் சில விஞ்ஞானிகள் கனவுகள் உணர்ச்சிகளை செயலாக்க உதவுகின்றன என்று கருதுகிறார்கள். ஃபேக்ட் 6. லூசிட் ட்ரீமிங் என்ற ஒரு நிலை உள்ளது. அதில் நான் இப்போ கனவு காண்கிறேன் என்று கனவுக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும். சிலர் அந்த கனவை கட்டுப்படுத்தவும் முடியும். ஃபேக்ட் 7. உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளின் சில கனவுகளால் ஈர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. உதாரணம், டிமிட்ரி மெண்டலீவ் தனது கால அட்டவணையான அமைப்பிற்கான யோசனை ஒரு கனவுக்கு பிறகு தெளிவானது என்று கூறியுள்ளார். நாம் ஏன் கனவு காண்கிறோம் என்பதற்கான முழுமையான பதிவு இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயம் உறுதி, நாம் தூங்கும்போது கூட நம்முடைய மூளை ஓய்வெடுக்கவில்லை. அது நினைவுகளை ஒழுங்குபடுத்தி, உணர்ச்சிகளை செயலாக்கி, சில நேரங்களில் நம்மை ஒரு புதிய உலகத்திற்கு அழைத்து செல்கிறது.